மணியம் தோட்டம் மற்றும் துண்டி வரையில இந்த உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி ஆரம்பம் தான். தனக்கு மிளைச்சத்தனமான ஒரு தாக்குதல் நடைபெற்றது. குமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய நெருங்கி கதைச்சிருந்தார். அப்ப எனக்கு விடுதலை வாங்கி தருவதாக கூட அவர் சொல்லியிருந்தார். பிற்பட காலங்களில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலையில் கூட அரசு தரப்புக்கு தான் சம்பந்தம் இருக்கு என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிற ரீதியில் இப்ப இவர் விடுதலை ஆகணும் இல்லை இவருக்கு நீதி கிடைக்கணும் என்ற ரீதியில் நாங்கள் கதைக்கல. இவர் குற்றவாளி தான். குற்றவாளி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு ஒரு மாணவியை படுகொலை செய்யிருக்கிறார். அது மன்னிக்க முடியாத குற்றம். அதே நேரத்தில் இவர் சொல்ற சாட்சிகளின் அடிப்படையில் மற்ற அதிகாரிகளும் தண்டிக்கப்படணும். அடுத்ததாக நாங்கள் குற்றம் சாட்ட வேண்டியது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள். வணக்கம். வணக்கம் ஜெகன். முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அதில் ஒன்று சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் ஏற்கனவே தெரியும் அவருடைய மனைவியார் துணைவியார் ஒரு கடிதம் ஒன்று எழுதி அது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அது மட்டும் இல்லாமல் நீதியமைச்சர் போன்றவருக்கு அந்த கடிதத்தை எழுதியிருப்பார். அதில் அதே நேரத்தில் இப்பொழுது ஒரு தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய செய்திகளின் அடிப்படையில் முக்கியமாக மணியந்தோட்டம் பகுதியிலேயும் மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை சொல்றார். மணியம் தோட்டம் மற்றும் துண்டி வரையில இந்த உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப செம்மணி ஆரம்பம் தான். இடம் வடிவா தெரியல, ஆனால் புதைக்கப்பட்ட இடம் மணியந்தோட்டம் என்ற ரீதியில் அவர் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் மணியந்தோட்டம் செம்மணி போன்ற பல இடங்கள்லையும் இந்த விஷயங்கள் புதைக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அதை வெளிப்படுத்துவேன் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கடிதம் சோர்வாக சொல்ல இந்த கடிதத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. அதனால தான் அவன் இந்த கடிதத்தை சொன்னுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களில் இன்னொரு பல விடயங்களையும் நான் இதில் சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்த விடயம் நடந்த பிறகு நான் இந்த விஷயங்களை நீதிமன்றத்துக்கு சொன்ன பிறகு யாருமே இதை ஏற்கல. அப்படி ஒரு விடயம் நடந்ததுன்ற விஷயத்தை யாருமே ஏற்கல. 98 காலப்பகுதியில் நான் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிச்சிருந்தேன்னா இப்படி எல்லாம் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதை எல்லாம் பாருங்கண்டு. அப்போ நான் சில அரசியல் காரணத்துக்காகவோ இல்லை தனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் நிமித்தம் நான் சில இடங்களில் தான் காட்டி கொடுத்தேன் அந்த இடங்களை. அப்போ அதோடு நான் நிறுத்திட்டேன். மீதி இருக்கிற இடங்களை நாங்கள் சொல்லலை என்ற ரீதியில் சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது நான் முழு இடத்தையும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதுதான் சொல்லியிருந்தார். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே அது இருந்தது, இப்போ முழு இடத்துலையும் இருக்கா நான் சொல்ல போகிறேன். அதில் குறிப்பாக இந்த விடயம் சொல்லப்படுகின்ற பொழுது நான் சிறைச்சாலையில் இருக்க என்னிட்ட ஒரு கடிதம் ஒன்று வருது. இது நீங்கள் கோவத்தில் சொன்ன விஷயம், இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற கடிதம் பெறுது. செம்மணியில் புதைக்கப்பட்டது எல்லாம் பொய்யான விடயங்கள். அப்போ நீங்கள் அதை கோவத்தில் சொல்லிட்டீங்க என்ற ரீதியில் எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அப்போ அந்த கடிதத்தை நான் திருப்பி கொடுக்காம வச்சிருந்து அதை மனித உரிமைகள் ஆணைக்குள்ள சமர்ப்பிக்கலாமே என்று யோசிச்சோன்று இருக்கேன். என்ன ஒரு கடிதம் வந்தால் அது எங்களுக்கு வந்ததானே, அது வேறு போஸ்ட்டுக்கு வந்தோன்னா நாங்கள் மாற்றி போடுவோம். கடிதத்தை அனுப்பியவர்கள் திருப்பி கேட்டார்கள், நான் கொடுக்க மறுத்தேன். அதாவது தனக்கு மிளைச்சத்தனமான ஒரு தாக்குதல் நடைபெற்றது. அது என்னென்னா அந்த அதிகாரி தான் வந்திருந்தார். அந்த அதிகாரியாக திருப்பி கேட்டார், நான் கொடுக்கல, என்னை கொலை செய்கிற அளவுக்கு மிலேச்சத்தனமாக தாக்கியிருந்தாங்கன்ற விஷயத்தையும் சொல்லி முறைப்பாடை நான் பதிவு செஞ்சிருந்தனால அந்த முறைப்பாட்டுக்கும் இதுவரை தீர்வு என்ன, அந்த முறைப்பாடு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியலை என்றது சொல்லுங்கள். 1999 இப்படி ஒரு விடயம் ஒன்று நடந்தது இதே மாதிரி. ஏண்டா இந்த விஷயம் சம்மந்தமாக நான் வேறு பல விடயங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்க எனக்கு இன்னொரு மிரட்டல் ஒன்று வருது. மிரட்டல் துணியில் வருது, சம்மந்தமாக நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம் என்ற விஷயம் வருது. ஆனால் இருந்தாலும் கூட நான் இதை வெளியில் சொல்கிறதுக்கான ஒரு ஆயுதப்பாடில் தான் இருந்தேன். இப்போ கூட நான் பல விடயங்களை வெளியில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி அன்றைய காலத்தில் இருந்த ஜனாதிபதி சந்திரிகா மற்றும் பாதுகாப்பு படையில் இருந்த சில முக்கியமான பிரதானிகளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட இடங்களில் சித்திரவதை முகாம் தான் இருக்கின்ற விடயம் தெரிந்திருந்தும் அதை அவர்கள் வெளிப்படுத்த தயங்கியிருந்தார்கள். இப்போ அவர் கடிதத்தில் சொல்லிக்க கூட அவருடைய மனைவிட கடிதத்தில் கூட மிக பிரதானமான உயர் அதிகாரிகள் தான் எங்களை புதைக்க சொல்லுவார்கள். நாங்கள் புதைப்போம். ஆனால் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல, எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். அவர்கள் மேலே நான் சொன்னதின்படி 6 பேர் கைது செய்யப்பட்டு 6 மாதத்துலேயே வெளியில் வந்துட்டேன். 5 பேர் கைது செய்யப்பட்டு 6 மாதத்தில் வெளியே வந்துட்டேன். பிறகு அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது, அந்த கேஸ் என்ன மாதிரி போனதுன்ற விஷயமே தெரியல என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய நெருங்கி கதைச்சிருந்தார். அப்போ எனக்கு விடுதலை வாங்கி தருவதாக கூட அவர் சொல்லியிருந்தார். பிற்பட காலங்களில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையில் கூட அரசு தரப்புக்கு தான் சம்பந்தம் இருக்கு என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிற ரீதியில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு பிணை வழங்கணும்னு சொல்லி அடுத்த நாளே அவர் கொலை செய்யப்படுறார். அதுக்கு பிணை வழங்கின சொல்லி அவர் வெளிக்கிட்ட பிறகு அந்த அவர் கொலை செய்யப்பட முதலே அந்த செய்தி நாளிதழ்களில் அச்சிட பெற தயாராக இருக்கு. முதலே அவர் செத்துட்டார் என்ற ரீதியில் கருத்து வெளியிட தயாராக. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியும் ஒரு இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறார். ஆகவே அதே பொழுது அவர் இறப்பதற்கு முதல் அப்ப இந்த விஷயங்கள் அவர்கள் தெரியறதுக்கு முதலே இரங்கல் செய்தியை வெளியிடுகிறார்கள் என்றால் அவர்கள் திட்டமிட்டு செய்த ஒரு சதி செயலாகத்தான் இது இருக்கும். ஆகவே இதற்கும் செம்மணிக்கு மிக பிரதானமான சம்பந்தம் இருக்கின்றது. முதல் குமார் பொன்னம்பலம் கொல்லப்பட்டதுக்கு வேறு அரசியல் காரணங்கள் இருக்கு என்று கூறப்பட்டாலும் கூட இதில் இருக்கிற மிக பிரதானமான ஆட்கள் வெளியில வந்து
விடுவார்களோ என்கிற பயத்தில் தான் இந்த விஷயம் நடந்தது என்று நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் இப்போ இவர் வந்து விடுதலை ஆகணும் இல்லை இவருக்கு நீதி கிடைக்கணும் என்ற ரீதியில் நாங்கள் கதைக்கல. இவர் குற்றவாளி தான். குற்றவாளி ஏன்னா பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு ஒரு மாணவியை படுகொலை செய்யிருக்கிறார். அதுல வந்து இவர் சம்மந்தம், அது மன்னிக்க முடியாத குற்றம். அதே நேரத்தில் இவர் சொல்ற சாட்சிகளின் அடிப்படையில் மற்ற அதிகாரிகளும் தண்டிக்கப்படணும். இவர் புதைச்சிருந்தாலும் அந்த செயல்பாட்டில் இவர் ஈடுபடையில்லை என்று சொல்லியிருந்தாலும் கூட இவர் புதைத்தது கூட ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கார் என்ற விதத்திலாம் இருக்கும். ஆகவே அந்த வகையில் இவர் தண்டிக்கப்படணும் என்ற விட இவர் உயரதிகாரிகள் தண்டிக்கப்படணும். அண்மை வந்து சிறைச்சாலையில் போட்டதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்களை கொலை செய்து குற்றத்துக்காக இல்லை, ஒரு பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த குற்றத்துக்காக தான் இவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் வந்து இவருடைய கருத்துக்கள் சில இடங்களில் சாட்சியாகத்தான் நாங்கள் பார்க்கணும். உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது, சாட்சியாக பார்க்கணும். ஆனால் இந்த உயரதிகாரிகள் விசாரிக்கப்படணும்ன்றது ஒரு முக்கியமான விடயம். அண்மையில் கூட ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த செம்மணி வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டிலையும் இருந்தது, இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலையும் இருந்தது. ஆகவே இந்த காலப்பகுதி தெரிந்தாச்சும் நாங்கள் சரியாக அடுத்த கட்ட விசாரணைகளை நோக்கி செல்ல முடியும். உள்ளக விசாரணைகள் மூலம் தான் தீர்வு சொல்லி பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் உண்மையிலே அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். இது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டிலையும் இருந்தது, இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலையும் இருந்தது. ஆனால் சம்பவம் நடக்க ஆட்ட கட்டுப்பாட்டில் இருந்தது என்றுதான் இப்போ கேள்வி. அப்போ அந்த சம்பவம் நடக்க இது இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, செஞ்சது இராணுவத்தினர் என்று இராணுவத்திலே இருந்த ஒரு சிப்பாயை சொல்றாருண்டா இடத்தையும் அடையாளம் காட்டுறாரு. இதை விட சாட்சியல் உங்களுக்கு தேவையா? இனி என்ன ஆதாரத்தை என்ன காலப்பகுதியை வரையறுக்க போறீங்க? அதை வச்சோண்டு காலப்பகுதியை வரையறுக்க முடியாது. நீங்கள் எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை சாட்சிகள் இது அப்படி சொல்லி கட்டிக்கழிச்சிட்டு இப்ப வந்து காலப்பகுதியில் ஆய்வு செய்ய போறோம் என்று சொல்றது வந்து ஒரு அவர் சொல்லிக்க இந்த உயர் அதிகாரிகள் பேரை சொல்றார். உடனடியாக அந்த உயர் அதிகாரி எந்த வேடத்தில் அந்த பதவி வகித்தார் என்றதை தெரிஞ்சாலே, அதுவும் செம்மணியில் அவர் இப்போ மாற்றலாகப்பட்டார், இப்போ அவர் செம்மணியில் வேலை செஞ்சார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தாலும் கூட காலப்பகுதி வந்துடும். அவர் காலப்பகுதியை கேட்குறதே இராணுவத்தினர் தெரிஞ்சு சொல்கிறதுக்கு அவர் ஓப்பனாகவே சொல்கிறார் இது இராணுவத்தின் காலப்பகுதி. பிறகு என்னத்துக்கு இதை நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையும் போகணுமென்ற பற்றி சொல்கிறீங்க? இன்டர்நெட்டு கதைக்கிற கதை இல்லையே. இப்போ 90ஆம் ஆண்டுலேருந்து காய்ச்சி கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் வந்தது வந்து இராணுவத்தினோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் விடுதலை புலிகள் அங்கே சில விஷயங்களை செஞ்சுருக்கலாம்னு சொல்லியிருந்தாரோ. சரி, ஒரு ஒரு எண்புக்கூடு 2 எண்புக்கூடு வந்திருந்தால் ஏதோ தச்செல்லாம் செஞ்சுருக்கலாம் விடுதலை புலிகள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இதா 500க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் இங்கே இருக்குது, 150க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் இப்போ கண்டறியப்பட்டிருக்கு என்றா என்னென்று அதை நாங்கள் வெறுமனே இந்த உங்களுடைய ஊகங்களுக்கு மட்டும் உள்ளடக்கி விடுறது ரகசியமாக வந்து புதைச்சிட்டு போகலாம் அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் எடுத்திருந்தா கூட இவ்வளவு எண்புக்கூடுகள் அப்படி புதைக்கிறது. அப்போ அது ஒரு முழுமையான இராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிக்க மக்களே போகிறதுக்கு தயங்குற பகுதிக்க எப்படி ஒரு விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து சாதாரணமாக அளவலாக முடியும்? கருத்தின்படி சொல்றார், சோதனை சாவடிகள் நிறைய இருந்துச்சு. செம்மணி, துண்டி மற்றும் மணியந்தோட்டம் பகுதியில இருந்து அதில் கைது செய்யப்படாத பல பேர் வந்து வேறு சோதனை சாவடிகள் கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்து புதைத்தார்கள். அது வந்து செம்மணியில் கைது செய்யப்பட முடியாதவர்கள் கூட செம்மணியில், துண்டியில் மற்றும் என்ன பேர் மணியந்தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்தார். இப்போ உங்களுக்கு தெரியும் மொபின், துண்டியில் ஒரு மயானம் இருக்குது. அதே மாதிரி அந்த மயானத்தை கிண்டுகின்ற பொழுது இனி அடுத்த நடவடிக்கைகள் வருமோன்ற ஒரு கேள்வி இருக்குது. என்றால் இப்போ மயானங்கள் அண்டியதாக இவர்கள் புதைக்கிறதுக்கான பிரதான காரணம் என்னென்றா அது சாதாரண முதல் புதைக்கப்பட்டது இல்லை சாதாரணமாக புதைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அது அப்படி 1-2 புதைக்கப்பட்டிருந்தாலோ அல்ல நீங்கள் அதை உடையோட புதைச்சிருந்தாலோ கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஆடைகளும் இல்லை, அதில் ஒன்றன் மேல் ஒன்று நாங்கள் புதைக்கிற வளமை கூட எங்களுக்கு இல்லை. உதாரணமாக கல்லறைகளில் கூட கிறிஸ்தவர்களுடைய கல்லறையில் கூட ஒரு குடும்ப கல்லறை என்று இருந்தால் அது ஒன்றன் மேல் ஒன்றாக தான் புதைக்கப்படும். ஆனால் அந்த விடயம் தெளிவாகவே தெரியும் அது கால இடைவெளியில் புதைக்கப்பட்டது. இது ஒரே கால இடைவெளியில் ஒன்றன் மேல் ஒன்றாக புதைக்கப்பட்டதுன்னா உண்மையிலேயே சாதாரணமாக கடந்து போக முடியாத விடயம். இது இருக்க. அப்போ இது இந்த காலங்களில் பொறுப்பாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா சந்திரிகா. அப்போ சந்திரிகா அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படுமா? எங்களுக்கு இனவாதம் இல்லை, நாங்கள் இனவாதத்தை கதைக்கவில்லைன்னு கூறும் அரசாங்கம், தற்காலத்தில் இருக்கிற அரசாங்கம், நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என்று உலக நாடுகளுக்கு சொல்லுகின்ற எங்களுடைய இலங்கை தேசத்தின் தற்போதைய அரசாங்கம் அனுராகுமார திசாநாயக்கன் தலைமையிலான அரசாங்கம் வந்து இதற்கான சரியான தீர்வை வழங்குமா என்றுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் முன்னைய நாட்களுடைய ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகளை குறைத்த நீங்கள் அவர்களுடைய வீடுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. இது வரவேற்கத்தக்கக்கூடிய என்ன தேவையில்லா செலவு வச்சுக்கொள்வோம். இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்ட முன்னைய நாள் ஜனாதிபதியை கைது செய்வதற்காகவோ அல்லது
விளக்கமறியலில் வச்சிருக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அடுத்த நடவடிக்கையில் உங்களால் மேற்கொள்ள முடியுமா? மஹிந்தா மீது இவ்வளவு மஹிந்தா மற்றும் மஹிந்த அணி மீது இவ்வளவு பெரிய ஒரு பாரிய போர்க்குற்றம் நாங்கள் சுமத்துறோம். அவர்கள் எவ்வாறு சுமத்துறாங்கன்னா ஊழல் குற்றம். இப்போ நாமல் ராஜபக்சவ விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். நாமல் ராஜபக்சவ ஜோசித ராஜபக்சவ அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. ஏனென்றால் இவர்களை காப்பாற்றுவார்கள், இவர்கள் அவர்களை காப்பாற்றுவார்கள். கடந்த 70 ஆண்டுகள் நடைபெற்ற அதே அரசியல் இப்பொழுது நடைபெறுகிறது. உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்தி மேலே ஓரளவு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் இடதுசாரி கட்சி என்ற காரணத்தினால தொழிலாளர்கள் மற்றும் மக்களுக்காக செயற்படுவார்கள். இப்பயும் அவர்கள் பேரலில் மட்டும்தான் இடதுசாரி கட்சி, அவருடைய செயற்பாடுகள் வலதுசாரி கட்சியினுடைய நிலைப்பாடு தான் இருக்குன்றத இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரியப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அடுத்த நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுமா என்ற ஒரு கேள்வி போக, அடுத்ததாக நாங்கள் குற்றஞ்சாட்ட வேண்டியது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இப்போ உதாரணமாக அண்மையில் கூட இந்த கர்த்தால் நடக்கின்றது. கர்த்தால் எனது கர்த்தால் பற்றி பேசுகின்ற பொழுது 15ஆம் தேதி 18ஆம் தேதி நேரம் விடிய 9 பின்னர் 4 மணி கர்த்தால். இப்போ 9 பின்னேரம் மதியம் 12 மணி வரை கர்த்தால். இப்போ 6 மணிலேருந்து 9 மணி கர்த்தால். தொடர்ந்து கர்த்தாலை வச்சு பெரிய அரசியல் நடக்குது. கர்த்தாலை வச்சு பெரிய அரசியல் நடக்கிறது போக, கர்த்தாலுக்கு இருக்கிற மரியாதையை குறைப்பதற்கான ஒரு அரசியல் இப்போ நடந்து வருது. சரி, அது எவ்வாறு இருக்குது? இந்த செம்மணி தொடர்பாக எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன அழுத்தம் கொடுத்தார்கள்? அந்த குறிப்பிட்ட சந்திரிகாவுடைய காலகட்டத்திலேயே அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஆனால் அதை கொடுக்காததுக்கு அவர்கள் சொல்கின்றார்கள் தங்களுக்கு அழுத்தம் வச்சுதான். சரி, தங்களுக்கு அழுத்தம் வந்தேன்டா இப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற நேரத்திலே அதை கொடுத்துருக்கலாமே. திடீரென மாகாண சபை ஆண்டியதாக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளி தெரிய வருது. மாகாண சபை தேர்தல் வரப்போகுது. ஒரு அமைச்சர் சொல்லிக்கிறோம் மாகாண சபையை தேர்தல் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா ஜனாதிபதி இருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், உள்ராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதுக்குள்ளேயே இது மாகாண சபை என்று கேட்கிறார்கள். உண்மையிலே இந்த இது கூட வேலை தெரியாமல் தான் அந்த மக்களுடைய தேவை எதுவோ அல்லது தொழிலாளர்களுடைய உழைக்கும் வர்க்கத்துடைய தேவை எதுவோ அதை பெற்றுக் கொடுக்கிறது தான் இடதுசாரி கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போ ஒரு இன்றைக்கு காலம் வரை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நீங்கள் மக்களை துன்புறுத்துகிறீர்கள் கர்த்தால் என்ற பெயரில் மக்களின் கடைகளை அவர்களுடைய உழைப்பை கெடுக்கிற நீங்கள் அரசியல்வாதிகள் ஏன் நீங்கள் ஒரு நாள் போய் ஒரு உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது? நீங்கள் ஒரு நாள் இருந்தால் உங்களுக்கும் பெரிய புகழ் கிடைக்கும், உங்களுக்கு பெரிய வாக்கு வரும். அப்போ நீங்கள் செய்து கொள்ளலாம் தானே. ஏன் அதை செய்யாமல் மக்களை தான் மீண்டும் 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 துன்புறுத்துகிறீர்கள்? இப்போ கர்த்தால்னு பார்த்தா என்ன வடக்கு கிழக்கில் தான் கர்த்தால். அண்மையில் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார், உங்களோட பிள்ளைகள் எல்லாம் தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் வந்து இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள். இங்கே வடக்கு கிழக்கில் நீங்கள் கர்த்தாலை வச்சு வடக்கு கிழக்கு மக்களை தான் கஷ்டப்படுத்துறீங்க என்ற விஷயத்தில் கர்த்தாலுக்கு எதிரானவர்கள் இல்லை. அதையே நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். கர்த்தால் தேவையான ஒன்று. அதை சரியான முறையில் திட்டமிட்டு அனைவரை ஒன்று இணைத்து முறையாக மக்களுக்கும் பாதிப்பில்லாமல் நீங்கள் செய்ய வேணும். இப்போ என்ன பிரச்சனைனா, இவர்களுடைய கருத்தால் வந்து ஒன்று பாராளுமன்ற தேர்தல் ஆண்டியதாக வரும், இல்லை மாகாண சபை தேர்தலை ஆண்டியாக வரும், ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறோம் என்ற காட்டுறதுக்காக வரும். அப்போ தேர்தலால் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் மீண்டும் தங்களுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கர்த்தாலாக இது இருக்குமோ என்கின்ற கேள்வி பலருக்கும் இருக்கின்றது. ஆகவே இதற்கு விடை சொல்ல வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களாகிய நீங்கள் இனி கொடுக்குற இப்போ கர்த்தாலுக்கு நீங்கள் கடையை மூடணுமன்றது சட்ட ரீதியாக ஒரு நடைமுறை இல்லை. ஆனால் உங்களுடைய மனதளவில் இது நேர்மையான கர்த்தால், இது மக்கள் சார்ந்த கருத்தான்னு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக மூடலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆகவே இந்த கருத்தால் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்துப்பட்டியில் தெரிவிங்கோ. தொடர்ந்து நாங்கள் உங்களோட நினைஞ்சிருக்கிறோம். முஸ்பாத்தி சேனலை பாருங்கள். முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.